ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இது உங்கள் சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஃப்ரீஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஃப்ரீஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இசையை வழங்குறதுக்காக சிங்கர் ஆர்கனைசர் ராஜலட்சுமி ஐயப்பன் அவங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய ஜேர்னி இசையில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய பேசுவாங்க. முதல்ல அவங்கள பற்றின ஒரு அறிமுகம் அவங்களே சொல்கிறாங்க. வணக்கம், பேர் ராஜலட்சுமி ஐயப்பன். நான் கடந்த ஒரு 5 வருட காலமாக இதில் ரொம்ப ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸு எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கேன். சார் இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு எல்லாரோட ஆதரவு சப்போர்ட்டும், கண்டிப்பாக என்னோட ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது சார். நன்றி. அப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க, பொன் குழந்தை 1, பையன் 1. கணவர் டிரைவராக இருக்காங்க சார். நன்றி நன்றி. எதில் டிரைவராக இருக்கிறாங்க? கல்வித்துறையில் டிரைவராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் கல்வித்துறை அப்படிங்கிறதுக்காக தான் அதை அந்த கேள்வி கேட்டது. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஜானர் பாடல்கள் ரொம்ப விரும்பி பாடுவீங்க? சார், நான் லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெலோடி தான். மெலோடி தான் எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி இல்லை ஒரு சாங்கு. பட் எனக்கு என்னோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா அடி சாங் தான் சார். ஃபாஸ்ட் சாங். ஆமாம், ஃபாஸ்ட் சாங் பாடி தூள் கிளப்புறீங்க. கண்டிப்பாக. இந்த ஃபாஸ்ட் சாங்க்கு எப்படி இருக்குது வரவேற்புகள் போகிற இடங்களில்? சார், அதுதான் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்க. இப்போ கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு நம்ம கோயில் கொடைகளாக இருக்கட்டும், மெலோடிஸ் அன்றைக்கி நைட் கச்சேரிகளுக்கு விரும்ப மாட்டாங்க. மோஸ்ட்லி நைட் கச்சேரி வரவேற்பு ஃபுல்லாகவே அடி சாங் தான். அதுபோக இளைஞர்கள் மத்தியிலையும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையுமே இந்த பாட்டுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது சார். எல்லா தரப்பு மக்களுமே இப்போ ஃபாஸ்ட் சாங் தான் விரும்புகிறாங்க. ஆமாம் சார். அது நீங்கள் பாட போன இடங்கள் நீங்கள் ஃபாஸ்ட் சாங் பாடும்போது நிறைய பேர் ஆடி இருக்காங்களா? ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட் ஏதாவது நடந்தது? அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கு சார். ஸ்டேஜ் ஏறி பக்கத்தில் நான் டான்ஸ்லாம் ஆடிட்டு போயிருக்காங்க. ஒரு குழந்தைகள் பட்டாலுமே எனக்கு ஒரு கச்சேரிக்கு போயிருக்கும்போது ரொம்ப என் கூட சேர்ந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணி ஆடினாங்க சார். நல்ல கலகலப்பாக இருக்கும். பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆமாம், பிள்ளைங்கள்லாம் ஆடும்போது. நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் ஒரு கச்சேரி கலகட்டணும், ஒரு பரபரப்பாக இருக்கணும், ஒரு எப்படி மகிழ்ச்சியாக அப்படியே ஆரவாரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாட்டு ஒன்று போட்டால் போதும். கண்டிப்பாக. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான நேரம், ஒரு தனிப்பாடல் சோலோ உங்களுக்காக. என்ன பாட்டு பாடலான்னு இருக்கீங்க? சார், நம்ம வித்யாசாகர் மியூசிக்கில் ஒரு சாங் சார். பரமசிவம் படத்துலேருந்து ஆசை தோசை அப்பள வடை. வித்தியாசமான மியூசிக்னாலே வித்யாசாகர். கண்டிப்பாக. அதனால் அவருடைய மியூசிக்கில் ஒரு சாங் பாடலான் இருக்கு. ஆசை தோசை அப்பள வடை. ஆசை தோசை அப்பளம் வடை எங்களுக்கா? இல்லை, பார்க்குற எல்லாத்துக்குமே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. முதல் பாட்டு சும்மா தலை பாட்டு எடுத்திருக்கீங்க. ஆமாம், கலகலப்பாக கொண்டு போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அப்புறம் இந்த பாடலை பாடினவங்க யார்? இந்த பாடலில் பாடினவங்க பிரியா சுப்பிரமணியம் சார். பிரியா சுப்பிரமணியன் அவங்க பாடின பாட்டை இப்போ நமக்காக ராஜலட்சுமி ஐயப்பன் அவங்க இப்போ பாட போகிறாங்க. பாட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஃப்ரீஸ். அதனால் எல்லாருமே அப்படி ஃப்ரீஸாக இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம நிகழ்ச்சி இப்போ ஒரு பிரேக். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ். எங்களிடம் பாரதத்திலேயே எவருமே தர முடியாத குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், புது புது மாடல் ஃபேன்கள், குறைந்த மின்சாரத்தில் பிரகாசம் ஒளிரும் LED லைட்கள், தரமான நவீன மாடுலர் ரக ஸ்விட்சுகள், நீடித்து உழைக்கும் வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் தரமான வயரிங் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் எங்கள் லைட்டிங்கான தனிப்பிரிவில் உங்கள் இல்லங்களுக்கு அழகு சேர்த்திட லான்சர் லைட்டுகள், சீலிங் லைட்டுகள், வால் லைட்டுகள், காம்பவுண்ட் வால் ஃபிட்டிங் லைட்டுகள், MCP, RCCP, ELCP, இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரீட் லைட், கேபிள்ஸ், கிளான்ஸ், லெக்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ், சுயம்பு ட்ரேடர்ஸ், 177 GC ரோடு, தூத்துக்குடி. அப்பள விட ஆசைப்பட்டது செய் செய் செய். தொட்டி ஒன்று மொய் போதாது டொய், சுத்தி எழுதி வை வை வை. நான் பிறந்தே 10 காலி, நான் வளர்ந்தே
ஆசைப்பட்டத செய் 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 101 மொய் போதாது டொய் சொத்தை எழுதி வை 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 கீழே 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 ஒய் கீழே 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 ஓஹோ 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 நான் குளிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோட்சம் பெறும் நான் கடிச்ச தக்காளி பழமோ 4 கோடி ஏலம் போகும் நானும் சந்தன கட்ட வாசம் பொங்குற கட்ட வைரம் பாய்ச்சின கட்ட அணைச்சிக்கவா நானும் சந்தன கட்ட வாசம் பொங்குற கட்ட வைரம் பாய்ச்சின கட்ட அணைச்சிக்கவா ஒரு தீபந்தம் நட்டு வச்சு வாப்பு பந்து விளையாடலாம் நான் பிறந்தே 10 காலி வளர்ந்து ஜல்லாவே காலி சிரிச்சு எல்லாரும் காலி மாமா அழகு பார்த்தா ஜவுளி கடை அழகு பார்த்தா ரேஷன் கடை அழகு வச்சா வட்டி கடை ஹல்வா தந்தா இருட்டு கடை அசுதுசுன்னு அப்பள வடை ஆசைப்பட்டத செய் 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 என்னத்தான் பார்த்தாலே போகும் குத்தாலம் நிமிர்ந்திடுமே கண்ணத்தான் பார்த்தாலே போதும் கடவுளுக்கும் ஆசை வருமே நேற்று வத்தல குண்டு நாளைக்கு செங்கல்பட்டு இன்னைக்கு உனக்கு இனு வந்திருக்கேன் நேற்று வத்தல குண்டு நாளைக்கு செங்கல்பட்டு இன்னைக்கு உனக்கு இன்னும் வந்திருக்கேன் நானும் போகாத ஊரே இல்லை அங்க மயங்காத பேரே இல்லை நான் பிறந்தே 10 காலி வளர்ந்து ஜெல்லாமே காலி சிரிச்சு எல்லாரும் காலி மாமா அழக பார்த்தா ஜவுளி கடை அழகு பார்த்தா ரேஷன் கடை அழகு வச்சா வட்டி கடை அல்வா தந்தா இருட்டு கடை தேங்க்யூ ஆகா ஆகா அட்டகாசம் கலக்கிட்டீங்க சூப்பர் தேங்க்யூண்ணா. அதாவது இங்கே இருக்கிற ஆடியன்ஸே வந்து எல்லாரும் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பாடினாலே பார்ட்டி மூடு தன்னால் கிரியேட் ஆகிடுது. மிக்க நன்றிண்ணா. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் வந்து சிங்கராக மட்டும் இல்லாமல் ஆர்கனைசராகவும் இருக்கிறீங்க இல்லையா? ஆமாம். இந்த ஆர்கனைசர் இருக்கிறதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்? முதல்ல ப்ளஸ் சொல்லுங்கள். ஆர்கனைசராக இருக்கும்போது என்ன சொல்கிறது, பாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தக்கூடிய திறமான்னு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். கேப்டன் ஆஃப் த ஷிப் எப்படினாலும் அது கடவுள் கொடுத்த வரோம். அது நம்ம வந்து நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் சொல்ல முடியும். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியாது, அது ஒரு தனித்திறமை. ஆமாம் ஆமாம். பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் நடத்துனீங்களாமே? ஆமாம் சார், நம்ம தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் சார். சூப்பர் சூப்பர். எப்படி போச்சு? மிக வரவேற்பு நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ணி என்னை தெரியாதவங்க கூட ரோட்டில் பார்த்து கேட்குற அளவுக்கு அந்த ஈவெண்ட் பேசிச்சு. சரி சரி. அதாவது சாதாரணம் இல்லை, ஒரு தனி லேடியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் நடத்தணும். ஒரு காரணம், ஒரு ஆண் தான் சார் காரணம். அதாவது நம்ம வந்து பாட்டு மட்டும் பண்ணால் போதும் தான் இருந்தேன் லைஃப்பில். சரி. சில பேர் வந்து இவளால் என்ன பண்ண முடியும் ஆசைப்பட்டேன். எல்லாருமே வந்து நம்ம ஒரு முத்துநகர் கடற்கரையில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கேட்டேன், அதில் ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணால் வந்து என்ன சாதிக்க முடியும், இவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. இல்லை சார், நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு சார். அதெல்லாம் தாண்டி தான் எனக்கு கடவுளோட பிளெஸிங்ஸ் இருந்தனால தான் மட்டும்தான் நான் அந்த இதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுனால. அது போக
போக அந்த ஆணை தவிர மற்ற ஆண்களும் இருந்தாங்க என் கூட சப்போர்ட்டுக்கு. அது நான் மறைக்கவும் மாட்டேன். அதான் நான் பார்த்தேன். ஏன்னா என்னடா இப்படி ஒட்டுமொத்தமாக ஆண்களை போட்டு தாக்கி. இல்லை சார், அதை ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வரல. ஒரு சில ஆண்களை மட்டும் நான் அது பேர் சொல்லுவீங்களா, அது பார்க்குற அவங்களுக்கே தெரியும். சரி சரி, நிறைய பேர் உங்களுக்கு பேக் போனாகவும் இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர். அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக நடத்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் வந்து இந்த வளரும் கலைஞர்கள், வளரக்கூடிய இந்த சிங்கர்ஸ்லாம் வந்து நல்லா பாடணும் அப்படிங்கிறதுக்காக காம்படிஷன்லாம் வேறு நடத்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது வந்து எதுக்குனால நடத்தினேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்மியூ அப்படின்னு ஒரு ஆப் மூலியமாக தான் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு வளர்ந்து வராங்க. எல்லாருமே முறைப்படியான சங்கீதம் கற்றுக்கிட்டு தான் படிக்கணும்னா இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்காருக்கு வந்து வாய்ப்பே இருக்காது. எஸ்பிபி சாரே சொல்லியிருக்காங்க, நான் முறைப்படி சங்கீதம் பழகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோ பிரமாதமான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன் சார். அதே மாதிரி நிறைய பேர் திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காம இருப்பாங்க. இப்போ விஜய் டிவி, சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி தான் போகணுன்றது இல்லாமல் நம்ம ஊர்லேயும் நடத்தலாம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் சார் அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தினேன். அதில் இசைவெல்லம் யூடியூப் சேனலோட கணேஷ் தான் வின் பண்ணார். அதை இந்த இடத்துல பெருமிதமாக நான் சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேர்களே, இது சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஃப்ரீஸ் நிகழ்ச்சி. அப்படியே ஃப்ரீஸாக இருங்க. இன்னும் அருமையான பாடல்கள் 2-3 பாடல்கள் உங்களுக்காக வரதுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ ஒரு பிரேக். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ். எங்களிடம் பாரதத்திலேயே எவருமே தர முடியாத குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், புது மாடல் ஃபேன்கள், குறைந்த மின்சாரத்தில் பிரகாசம் ஒளிரும் LED லைட்கள், தரமான நவீன மாடுலர் ரக ஸ்விட்சுகள், நீடித்து உழைக்கும் வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் தரமான வயரிங் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் எங்கள் லைட்டிங்கான தனிப்பிரிவில் உங்கள் இல்லங்களுக்கு அழகு சேர்த்திட லான்சர் லைட்டுகள், சீலிங் லைட்டுகள், வால் லைட்டுகள், காம்பவுண்ட் வால் ஃபிட்டிங் லைட்டுகள், MCP, RCCP, ELCP, இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரீட் லைட், கேபிள்ஸ், கிளான்ஸ், லெக்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ், சுயம்பு ட்ரேடர்ஸ், 177 GC ரோடு, தூத்துக்குடி. நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா. கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா. ஓ தெர்மாக்கோல் சிற்பம் நீ உன்னில் ஒட்டி கொண்டுள்ள சின்ன வெள்ளை பந்தெல்லாம் நானடி. கண்ணீர் சிற்பம் நீ கோடைக்கால தாகம் நான் உன்னை மூண்டு நெஞ்சுக்குள் ஊற்றவா. வா ஐவா 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 அழகே பாவா, ஐவா 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 அன்பே பாவா. கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா. பிறந்தேன், கண்களை பிடித்து நடந்தேன், ஓ இதயத்தில் இடறி விழுந்தேன் அழகானே. காதலின் திரைப்படம் இவனே, ஹாலிவுட் திரைப்படம் இவனே, அமெரிக்கா திரைப்படம் இவனே ரசித்தேன். இனி காதல டாப் 10 வரிசையிலே இந்த பூமியில் நாம் தான் முதலிடமே. இனி காதல டாப் 10 வரிசையிலே இந்த பூமியில் நாம் தான் முதலிடமே. ரேமோ ரேமோ ரேமோ
கூல் ஹனி இதழில் குடிப்பேன் கூல் ஹனி. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மஃபியா cappuccino காஃபியா சோஃபியா. நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா. சைனட் வெளியா மயக்கம் போட்டு மொழியா எனக்கு எனக்கு கொள்ளும் கொலையாளி. ஆப்பிள் லேப்டாப் பெண்ணே மடியில் வைத்து உன்னை விரல்கள் தேய கொஞ்சி நான் ரசிப்பேனே. இனி ஆக்டோபஸ் விரல் ஹாலால் சுருட்டி விட்டார் ஒரு ஆக்டோபர் முயலுக்குள் உருட்டி விட்டார். இனி ஆக்டோபஸ் விரல் ஹாலால் சுருட்டி விட்டார் ஒரு ஆக்டோபர் முயலுக்குள் உருட்டி விட்டார். கூல் ஹனி இதழில் குடிப்பேன் கூல் ஹனி. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா. தேமாக்குள் சிற்பம் நீ உன்னில் ஒட்டி கொண்டுள்ள சின்ன வெள்ளை பந்தெல்லாம் நானடி. கண்ணீரின் சிற்பம் நீ கோடைக்காலதாக நான் உன்னை மூண்டு நெஞ்சுக்குள் ஊற்றவா. வா ஐவா 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 அழகே பாவா. ஹைவ 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 ஹம்பை வாவா. கண்ணும் கண்ணும் நோக்கியா கொள்ளை கொள்ளும் மாஃபியா cappuccino காஃபியா டோஃபியா. நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா. இடையில டான்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது இன்ஃப்ளெக்ஷன் டிஃபெக்ட். எனக்கு அதுதான் வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே முன்னைக்கு இருந்ததுக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய கச்சேரியில் பார்த்துருக்கேன். ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள இப்போ கொஞ்சம் டான்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் வருது. ஸ்டாண்டிங் அவேஷன் சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி ஸ்டாண்டிங் அவேஷன் ஆகிப்போச்சு திடீர்னு. இந்த பாடல் வந்து லெஸ்லி லேயூஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல். அதோட பெண் பாடகர் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஆண்ட்ரியா வசந்ததாஸ். ஆண்ட்ரி அவர்களுடைய வாய்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வாய்ஸ் வந்து ஒரு போல்டு, அதை என்ன சொல்கிறது, மேஜிக்கான வாய்ஸ், தனித்துவமாக இருக்கக்கூடிய இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி எப்போவுமே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பேர் தேடுறது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான். ஆமாம், அவருடைய மியூசிக் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஜிட்டலைஸ்டு வெர்ஷனாக இருக்குது இல்லையா? எஸ், ஆமாம். இன்னொன்று நம்ம நிகழ்ச்சியை பற்றி கேட்கும்போது எப்பவும் போல் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியில். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த உமன்ஸ் எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே மல்டி டாஸ்க் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி பார்த்துட்டு, ஒரு பக்கம் குழந்தைங்களை பார்த்துட்டு, ஒரு பக்கம் பாடலையும் பார்த்துட்டு, அதுக்கு நிகழ்ச்சியும் ஒரு பக்கம் பார்க்குறீங்களே. இத்தனை கைகள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பெண்களுக்கு தான் அந்த மல்டி டாஸ்க்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்? கடவுளுக்கு தான் தெரியும் சார். இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை ஒரு கேள்வியை கேட்டால் டக்குன்னு ஒரே பதில். அதாவது கடவுள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது. சிம்பிளி நான் வந்து ஆன்சர் பண்ணேன். பட் வந்து விளக்கமாக சொல்லணுன்னா, வீட்டில் நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு. என்னுடைய கணவராக இருக்கட்டும், கணவராக சொந்த குடும்பங்களாக இருக்கட்டும், இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொன்ன வாய்கள்லாம் போன வருஷம் என் கணவரே வந்து நான் நடத்தின அந்த ஈவெண்ட்டை வந்து நேரில் வந்து பார்த்து பிரமிச்சிட்டார். அதாவது பக்கத்தில் இருக்கவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ அகேன்ஸ்ட் பண்ணாங்களோ இப்போ அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அது மாதிரி இன்பமான இந்த நேரத்தில் அடுத்ததாக இன்பமே அப்படிங்கிற ஒரு பாடல் எல்லார் இதயத்திலையும் இடம்பெற்ற இதயக்கனி அப்படிங்கிற படத்துலேருந்து வருது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ். எங்களிடம் பாரதத்திலேயே எவருமே தர முடியாத குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், புது புது மாடல் ஃபேன்கள், குறைந்த மின்சாரத்தில் பிரகாசம் ஒளிரும் LED லைட்கள், தரமான நவீன மாடுலர் ரக சுவிட்சுகள், நீடித்து உழைக்கும் வாட்டர் ஹீட்டர்கள்,
மற்றும் தரமான வயரிங் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் எங்கள் லைட்டிங்கான தனிப்பிரிவில் உங்கள் இல்லங்களுக்கு அழகு சேர்த்திட லான்சர் லைட்டுகள், சீலிங் லைட்டுகள், வால் லைட்டுகள், காம்பவுண்ட் வால் ஃபிட்டிங் லைட்டுகள், MCP, RCCP, ELCP, இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரீட் லைட், கேபிள்ஸ், கிளான்ஸ், லெக்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ், சுயம்பு ட்ரேடர்ஸ், 177 GC ரோடு, தூத்துக்குடி. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஃப்ரீஸ் நிகழ்ச்சி. இசையோடு இணைந்திருக்கிறோம். எல்லாருமே இசையினால் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே அப்படி இசையை ரசிச்சுக்கிட்டு, எல்லாருக்குமே முக்கியமான காரணம் இசை 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 தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு அருமையான சாங் எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு பழைய பாடல், அருமையான பாடல், ஓல்ட் இஸ் கோல்டு, அந்த மாதிரி ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அதாவது அது என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதயக்கனி அப்படிங்கிற படத்தில் இருந்து இன்பமே அப்படிங்கிற பாடல் டிஎம்எஸ் அவர்களும் பி சுசீலா அவர்களும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டை எழுதுனது யாராக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மேபி புலமை பித்தன் எம்எஸ்பி சாரோட இசையில் வந்த பாடு. அற்புதம் அற்புதம். எல்லா ஜேனரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா? பழைய பாடலை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா கச்சேரியில்? அப்போ பண்ணும்போது எப்படி, யாருக்கு என்ன பாடல் கொடுக்குறது, அதை எந்த இடத்துல கொடுக்குறது அப்படிங்கிறதுல எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஸோ ஒரு கச்சேரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது தான் அந்த கச்சேரியோட தனித்தன்மை. ஆடியன்ஸ் தானே முக்கியம். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் முதல்ல பார்த்து வச்சுக்கிடுவீங்க, இவருக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம், இந்த இடத்துல கொடுக்கலாம். ஆமாம். க்ரௌடு இருக்கிறப்போ இவரை பாட விடணும், க்ரௌடு கொஞ்சம் கம்மியான பிறகு அவரை பாடணும், அப்படி முடிவு பண்ணுவீங்க? அப்படி தான் பண்ணுவோம். அதில் யாராவது உங்கள்கிட்ட வருத்தப்படுவாங்களா, எனக்கு சீக்கிரம் பாட்டு கொடுக்கல? அது நிறைய இருக்கும் சார். அது ஈவெண்ட் நடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு கேட்கவானு சார். நீங்களும் ஒரு ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கிறீங்க. எல்லாத்தையும் சமாளித்து தான் கொண்டு வரணும். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி எல்லாத்தையுமே சமாளித்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக வந்துக்கிட்டு இருக்கீங்க பல துறையிலையும். உங்களுக்கு எங்களுடைய இசை வெள்ளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போகலாமா? இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. தேனோடு பால் தரும் செவ்விள நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போலில் மேவிட நீ வரனாலும் என் மனம் ஏங்கும். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ,
பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நானு, பொன்மொழி சிந்திடும் மெல்லிய தீபத்தில் போரிடும் மேனிகள் துள்ள, புன்னகையோடொரு கண்தடும் ஜாடையில் பேசும் மந்திரம் என்ன இன்பமே உந்தன் பேர் வல்லலோ. மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ, மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ, மாமலை மேல் விளையாடும் மார்பினில் பூந்துகிலாகும், மங்கள வாத்தியம் பொங்கிடும் ஓசையில் மேகமும் வாழ்த்திசை பாடும், மாளிகை வாசலில் ஆடிய தோரணம் வான வீதியில் ஆடும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மலரை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இன்பமே. ஆஹா ஆஹா, அருமை அருமை. நல்ல கம்பெனி கொடுத்து ரொம்ப அருமையான இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் நிறைய ஈவெண்ட் இந்த மாதிரி இதுக்கு நிறைய பாடல்கள் கச்சேரி இதுக்கெல்லாம் போகிறீங்களா? ஆமாம் சார். அதில் ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தால் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கீழே காலில் வந்து கும்பிட்ட மாதிரி விட்டார் சார். அந்த பாடலோட துள்ளல் இசையில் அவன் விழுந்தே விட்டான் ஐயா. ஆமாம், எல்லாரும் எது ஷாக் ஆகிட்டாங்க, எனக்கே ஷாக் ஆகிட்டு. ஏன் கரண்ட் எதுவும் பாஸ் ஆச்சா? அந்த பாட்டு அப்படி சார், இசைஞானியோட பாட்டுன்னா கரண்ட் மாதிரி அந்த இசை, இசைஞானியினுடைய இசை. ஆமாம், அது அழுத்தமாக சொல்லுங்க. அடியே மனம் நில்லுன்னா நிற்காதடி. எவர் கிரீன் பாடல் அது. எஸ்பிபி சார் வெளுத்து வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப அருமையான பாடல். அடியே மனம் நில்லுன்னா நிற்காதடி. எங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக, அதாவது இந்த டைம் எல்லாமே வந்து எப்போ போச்சு அப்படின்னே தெரியல, அந்த மாதிரியான ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க. என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. அதுபோல் வந்து ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும், கச்சேரி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக சிங்கர் ராஜி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முத்திரை பயிற்சி. என்னோட ஈவென்ட் நேம் இந்த இதில் சொல்லிக்கணும் ஆசைப்பட்றேன் சார். சொல்லுங்கள். டியூட்டி ராக்கர்ஸ், தூத்துக்குடி ராக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் எங்களோட பேர். ஸோ உங்களுக்கு வீட்டு விசேஷங்களுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் சார் மூலியமாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அருமையாக, அதாவது டூட்டி ராகர்ஸ் சார்பாக வந்து கச்சேரிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள், ரொம்ப பிரமாதமாக பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி இது அருமையாக நீங்கள் இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்துருப்பீங்க. இது நமக்காக சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கின ஃப்ரீஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் வேறொரு கெஸ்ட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெற்றுக்கொள்வது உங்கள் எம் மகராஜன். தேங்க்யூ. நன்றி.